நேற்றைய தினம் வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் பாத்தீங்கன்னா அதிமுகவோட கொறடா திரு அக்னி கிருஷ்ணமூர்த்தி அதிமுகவை சேர்ந்த 4 பேர் குதிரை பேரம் நடத்தினாங்க அப்படின்னு எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்க. அந்த 4 தொகுதியிலே இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தாங்க. ஸோ அந்த வழக்கு தாக்கல் செய்துட்டு இன்னைக்கு என்னன்னா அவங்க தடை கோரியிருந்தாங்க, அந்த சட்ட இடைத்தேர்தல் நடக்கக்கூடாதுன்னு. அதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் முடியாதுன்னு சொல்லிட்டு தாவேக்காவில் 10 எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. ஓவரால் நம்ம தமிழகத்தோட கடன் சுமை கிட்டத்தட்ட 13.8 லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க. வணக்கம், HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இன்னைக்கு நம்ம காணொலியில பாத்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயங்களை பாக்குறோம். ஒண்ணு நேற்றைய தினம் வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அதாவது நிதித்துறையிலிருந்து அதோட துறை அமைச்சர் திரு மரியா வில்சன் மற்றும் அதோட பினான்ஸ் செக்ரட்டரி பாத்தீங்கன்னா MA சித்திக் அவர்கள், இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டம் அறிவிச்சாங்க. என்ன அப்படின்னா, எவ்வளவு கடன் இப்போ தற்போது தமிழக நிதி நிலைமை இருக்கு, அதே போல ஒவ்வொரு குடிமகன்களுக்கும் எவ்வளவு கடன் ஒவ்வொருத்தர் தலைமையில இருக்கு, அதே போல எவ்வளவு வட்டி கட்டுறோம், இதனால என்ன இழப்பு அப்படின்றதான் நம்ம பேச போறோம். ஏன்னா இவ்வளவு கடன் இருக்கிறதுனால தமிழகம் எந்த அளவுல பாதிக்க போகுது, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் என்னென்னலாம் தவறுகள் செய்திருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் பாத்தீங்கன்னா அதிமுகவோட கொறடா திரு அக்னி கிருஷ்ணமூர்த்தி அதிமுகவை சேர்ந்த 4 பேர் குதிரை பேரம் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்க. அந்த 4 தொகுதியிலே இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தாங்க. ஸோ அந்த வழக்கு தாக்கல் செய்துட்டு இன்னைக்கு என்னன்னா அவங்க தடை கோரியிருந்தாங்க, அந்த சட்ட இடைத்தேர்தல் நடக்கக்கூடாதுன்னு. அதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் முடியாதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ கூடவே என்ன சொல்லியிருக்கு அதோட டீட்டெயில நம்ம பார்க்க போறோம். 3வது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேக்காவில் 10 எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. எதுக்காக? ஸோ இது என்னடா புதுசா இருக்கு ட்விஸ்ட் அப்படின்னு பாக்குறீங்களா? ஸோ அதோட பின்னணியும் பார்த்துருவோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஸோ நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா தமிழகத்தை நிதி நிலைமையை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கையை அதோட துறை அமைச்சர் திரு மரியா வில்சன், அதோட துறை செக்ரட்டரி MA சித்திக் ஐஏஎஸ் அவர்கள் கூட்டாக வெளியிட்டாங்க. என்ன அப்படின்னா, இதோட வெளியிட்டதோட மட்டும் இல்லாம இதுல நம்ம எங்க இருக்கோம், இதனால என்ன பாதிப்பு, இதைதான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். எப்படி இதுல ஓவர் கம் பண்ணி வரப்போறோம், அதை ஏதாவது சொல்லியிருக்காங்க, இதை டீட்டெயில நம்ம பார்த்துடலாம். ஸோ என்னன்னா, ஓவரால் நம்ம தமிழகத்தோட கடன் சுமை கிட்டத்தட்ட 13.8 லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க இதுக்கு முந்தைய அரசாங்கம். சரி, இதுக்கு கடந்த ஆட்சி காலத்துல மட்டும் எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.8 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 5 வருட கால ஆட்சியில இவ்வளவு கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த காலங்கள் பாத்தீங்கன்னா மொத்தமே 5 லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் பாத்தீங்கன்னா 5 லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருக்காங்க. ஆனா இவங்க கடந்த 5 வருஷத்துல மட்டும் இவ்வளவு கோடிய கடன் வாங்கியிருக்காங்க. சரி, இதனால என்ன பாதிப்பு? இவங்களோட ஃபினான்ஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபினான்ஸை பத்தி தெரியாதவங்க, சரி தெரியாதவங்களை எல்லாரையுமே இவங்க ஃபினான்ஸை போட்டு, ஸோ வருமானம் எவ்வளவு வருது, நிதி பற்றாக்குறை எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் தெரியாமையே கடந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா தவறான அணுகுமுறையால இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை தமிழ்நாடு அரசு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வாங்கின கடனை வளர்ச்சிக்கு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு இல்ல தமிழ்நாடோட வளர்ச்சி அதுக்கெல்லாம் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்காங்களா, மூலதனத்தை யூஸ் பண்ணியிருக்காங்களா கேட்டா இல்ல. கடன் வாங்கி இவங்க இலவசங்களை அறிவிக்கிறாங்க இல்லையா, இந்த பணங்களை எல்லாரும் திட்டங்கள்லயும் போட்டு நம்மள கடன்காரனா ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ அதனால என்ன நமக்கு பாதிப்பு அப்படின்னா, பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 1.28 லட்சம் கடன் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ இதனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு அப்படின்னா, அதாவது ₹1 சம்பாதிச்சோம்னா 22.80 பைசாவை நாம வட்டியா கட்டுறோம். அப்ப வருஷத்துக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67,050 கோடி பாத்தீங்கன்னா வட்டியா ஒரு வருஷத்துக்கு நம்ம கட்டிட்டு இருக்கோம். சோ அப்ப டெய்லி 180 கோடி வட்டி கட்டுறோம். இப்போ வருவாய் பற்றாக்குறை எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை ஏற்படுது
நம்ம ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட் போடுறதுக்கு. சரி, வருவாய் பற்றாக்குறை வச்சுட்டு இருக்கும்போது எப்படி வந்து ஒரு ஒரு மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிதியை வந்து யூஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா டெவலப் ஆகிறது மிகப்பெரிய கஷ்டம். சரி, இவங்க ஏன் இந்த வெள்ளை அறிக்கையை விட்டுருக்காங்க, இதனால என்ன வந்து பாதிப்பு ஆக போகுதுன்னு சொல்றாங்களா, என்ன அர்த்தத்துல சொல்ல வராங்க அப்படின்னா, இவர்கள் வந்து சொன்னது வந்து உண்மையிலேயே நல்ல விஷயங்கள். ஏன் அப்படின்னா 10 லட்சம் கோடி தனிப்பட்ட முறையில தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்கு. மீதி இருக்கிற 3.18 லட்சம் கோடி வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து கடன் வாங்கியிருக்கு. பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் என்ன, அதுல வந்து சிலது உதாரணத்துக்கு சொல்லலாம். அதுல பொதுத்துறை நிறுவனங்கள் எடுக்கும்போது மின்சாரத்துறை எடுத்துக்கலாம், அப்புறமா வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குல்லையா அதை எடுத்துக்கலாம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அதாவது சிவில் சப்ளை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3.18 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம். அதுல மின்சாரத்துறையில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 2.47 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. போக்குவரத்து துறையில வந்து பாத்தீங்கன்னா 43,865 கோடி கடன்ல இருக்கும். ஸோ தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 27,181 கோடி, ஆக மொத்தம் 77% வந்து மின்சாரத்துறையில மட்டும் கடன் வச்சிருக்கோம் பொதுத்துறை நிறுவனங்களை பார்க்கும்போது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தவறான அணுகுமுறைகள் நம்ம ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்போம். அதாவது இவங்க மின்சார உற்பத்திக்கு வழிவகை பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க மின்சார உற்பத்திக்கு அப்படின்னா, பிரைவேட்ல வந்து நம்ம ஒரு யூனிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபான்னு சொல்லி ஒரு யூனிட் வாங்குறோம். ஸோ இதையே நம்ம உற்பத்தி பண்ணா எவ்வளவு வரும், 30 பைசால இருந்து 40 பைசா செலவாகும். ஆனா இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, பிரைவேட்ல இருந்து வாங்கி அதுல வந்து நிறைய ஊழல் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க கடந்த கால ஆட்சியாளர்கள். அதே போல நிலக்கரி கொள்முதல், அந்த நிலக்கரி கொள்முதல்ல மார்க்கெட் ரேட்டை விட அதிகமா வாங்குறாங்க. ரெண்டு குவாலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கான்னு கேட்டா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி வகையில நிறைய ஊழல் பண்ணதுனால இன்னைக்கு மின்சாரத்துறையில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்களை 77%, அதாவது 2.47 லட்சம் கோடி வந்து கடன் வச்சுட்டு இருக்காங்க. சரி, இவ்வளவு தூரம் தெளிவா வந்து டிவிக்கு அரசாங்கம் சொன்னது நல்ல விஷயங்க. ஏன்னா தமிழகத்தோட நிதி நிலைமை என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதனை இப்படி தெரிஞ்சுக்கிறதுனால என்னன்னா மக்கள் வந்து கொஞ்சம் பொறுமை காப்பாங்கன்னு நம்ம நம்புறோம். எதுக்காக பொறுமை காப்பாங்க, இவங்க பொறுமை காப்பாங்க, நிறைய வந்து இலவசங்களை வந்து இப்போ தற்போது அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் காலதாமதங்கள் ஏற்பட்டாலும் பொறுத்து கொள்வாங்க அப்படின்னு நினைக்கலாம். அதே போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு பணமே இல்லைங்க. நிதி பற்றாக்குறை இருக்கும்போது எப்படி வந்து பட்ஜெட் போட முடியும்? ஸோ பட்ஜெட் போடுறதுக்கு பணம் இல்லை, அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இல்லாம இவங்க எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு நாடை வந்து வளர்ச்சி பாதையில கொண்டு போக முடியும் அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்வி இங்க. சரி, இதுல பேட் திங்ஸ் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கிறோம், அதே நேரத்துல பேட், அதாவது மக்களுக்கு என்ன இதனால பிரச்சனை வரும் அப்படின்னா, தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து இருக்காங்க இல்லையா டிவிக்கு அரசாங்கம், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 70,000 கோடி வேணும். அதுக்கு பட்ஜெட் வந்து ஆல்ரெடி வந்து நிதி பற்றாக்குறை இருக்கு, 78,324 கோடி இருக்கும். ஸோ 70,000 கோடி இவங்க இப்ப இலவசத்தை கொடுத்தாங்கன்னா திருப்பி கடன் வாங்கி தான் ஆகணும். அப்ப வாங்குற கடன்ல வட்டி கட்டுறதுக்கு நம்ம நிறைய பணத்தை செலவழிச்சிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது மக்கள் மேல இவங்க ஏதாவது வரி போட்டுருவாங்களான்னு சொல்லி மக்களுக்கு பயம் வரும். எந்தெந்த வகையில புதிய புதிய டாக்ஸை போடலாம், இபி ரேட்டு ஏற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி வழிமுறையில மக்கள் மீது தலையில சுமையாகும். ஸோ இப்படி சொன்னது மட்டும் இல்லாம இப்படி பண்ணுவாங்க. அது போக இவங்க இன்னொரு தப்பு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்ப நிதியை மேலாண்மை எப்படி பெருக்க போறீங்க, அதுக்கு வழியே சொல்ல மாட்டேன்றாங்க. ஸோ நிதியை டெவலப்மெண்ட்டுக்கும் சோர்ஸை சொல்லல, ஜஸ்ட் வெள்ளை அறிக்கை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நிதி மேலாண்மை எவ்வளவு எப்படி பெருக்க போறாங்க அப்படின்றது அடுத்தது ஒரு கேள்வி. சரி, இப்போ முந்தைய அரசாங்கம் தப்பு பண்ணிடுச்சு, இப்போ இங்க இருந்து நம்ம எப்படி மேல வரப்போறோம் அப்படின்றதுதான் மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுகிறது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அரசாங்கம் சிறப்பா செயல்படுவாங்கன்னு நம்ம நம்புறோம். இது எல்லாமே ஓவர் நைட்ல பண்ணிட முடியுமா நிதி மேலாண்மைன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற நம்ம தமிழ்நாட்டோட நிலைமையில ஓவர் நைட்ல எல்லாமே பண்ணிடுவாங்களான்னு கேட்டா கிடையாது. ஸோ நாங்க என்ன சொல்றோம்னா, ஃப்ரீ கொடுக்கறத நிறுத்திடுவோம், மக்கள் கோச்சிக்க மாட்டாங்க அப்படின்றது தான் என்னோட கணிப்பு. ஏன் அப்படின்னா மக்கள் வந்து எப்படியாவது சுயமா சம்பாதிச்சுப்பாங்க, அவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த திறமை இருக்கு. மீண்டும் மீண்டும் நீங்க கடன் வாங்கி இந்த தமிழகத்தை பாதாளத்துல தள்ளக்கூடாது அப்படின்றதுதான் HKS வாய்ஸ் மீடியா நேயர்கள் சார்பா நாங்க கேட்டுக்கிறோம். ஏன்னா இதுல வந்து கடன் வாங்கி மீண்டும் மீண்டும் நம்மளை கடனாளாக்கி ஃப்ரீயை கொடுக்குறேன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருந்தா மட்டும்தான் நாடு வளர்ச்சி பாதையில போக முடியும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், தனி மனிதனோட வருமானம் வளரும். ஸோ வெளியில இருந்து நம்மளோட ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வரணும். அந்த மாதிரி பிளான்லாம் நிறைய பண்ணி தமிழ்நாட்டை டெவலப் பண்றதுக்கு நம்ம எல்லா மக்களாகிய நாமும்
பொறுமையா சில கஷ்டங்களை தாங்கிக்கலாம் அப்படின்றதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. சரி, பார்க்கலாம். அடுத்தது, சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை சார்ந்த திரு அக்னி கிருஷ்ணமூர்த்தி கொறடா, அதிமுகவோட கொறடா, அவர் வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அதோட விவரம் இன்னைக்கு என்ன அப்படின்னா, திரு மரகத குமரவேல், சத்யபாமா, திரு ஜெயக்குமார் மற்றும் இசகி சுப்பையா, இவங்க 4 பேர் ஆல்ரெடி ராஜினாமா பண்ணிட்டு டிவிகேல ஜாயின் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ மொத்தம் 47 எம்எல்ஏக்கள் வந்து அதிமுகல வெற்றி பெற்று இருந்தாங்க. இதுல இவங்க 4 பேர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு டிவிகேல ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திரு விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ராஜினாமா பண்ணிட்டாரு. சரி, இவர் இன்னைக்குதான் பண்ணாரு. ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க வழக்கு தாக்கல் பண்ணிட்டாங்க. இந்த 4 பேரும் வந்து பாத்தீங்கன்னா குதிரை பேரத்துக்கு நடத்தப்பட்டு டிவிகேல ஜாயின் பண்ணிட்டாங்க. அதனால தற்பொழுது இந்த தொகுதிகளுக்கு வந்து இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிச்சுதான்னு கேட்டா இல்ல. ஏன் தடை விதிக்கல அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, சோ தடை ஏன் விதிக்கலன்னா, இவங்க அந்த 4 பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம், அதனால விசாரணை நடைபெறுதுன்னு சொல்லி சபாநாயகர் சார்பா இன்னைக்கு வந்து அரசு வக்கீல் வந்து நீதிபதி கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால உடனடியா இப்போதைக்கு எந்த விதமான ஆர்டரும் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ வந்து உயர் நீதிபதி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, சட்டப்பேரவை செயலாளர் சபாநாயகர் 2 பேருக்கு நோட்டீஸ் கொடுங்க, ரீசன் கேளுங்க, என்ன ஆயிருக்கு, என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பு நியாயத்தை கேட்டிருக்காங்க. சரி, அதுக்கு வந்து கால அவகாசம் இருக்கு. இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, தேதியை வந்து தள்ளி வச்சுட்டாங்க. சரி, இதுல என்னதான் பிரச்சனை அப்படின்னா, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, சபாநாயகர் அவர்கள் ரொம்ப விவரமா இவங்க ஏடிஎம்கே வந்து ஹைகோர்ட்டுக்கு போறாங்கன்னு தெரிஞ்சவனு தான் இவங்க வந்து நோட்டீஸே கொடுத்தாரு. ஸோ எதுக்காக இவங்க வந்து ஏடிஎம்கே வந்து போனாங்க கோர்ட்டுக்கு அப்படின்னா, இவங்க சைட்ல இருந்து சொல்லப்படுற வாதங்கள் என்னன்னா, எங்க கட்சியில இருந்து சேர்ந்து 25 கிளர்ச்சியாளர்கள் தான் வந்து அதிமுக எதிராக கொறடாவோட உத்தரவு மீறி திரு விஜய் அவர்களுக்கு சட்டப்பேரவையில வந்து வாக்கு செலுத்தினாங்க. அதனால இவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாங்க. அதுல 21 பேருக்கு வந்து மன்னிப்பு கடிதம் திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்ததுனால அவங்கள மன்னிக்க சொல்லி இவரும் வந்து கடிதம் கொடுத்தாரு, புகார் கடிதத்தை வாபஸ் வாங்கிட்டாரு. ஆனா இந்த 4 பேர் மேல நான் கொடுத்த நடவடிக்கைக்கு இன்னுமே பதில் இல்ல, என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு சொல்லாம அப்படியே மௌனம் காத்துட்டு இருந்தாரு சபாநாயகர். ஈவன் அக்செப்டும் பண்ணிக்கிட்டாரு அவங்க ராஜினாமாவை. அது எப்படி நான் கொடுத்த புகார் நிலுவையில் இருக்கும்போது இவர் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்ற பாயிண்ட் வச்சுதான் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. இவங்க போறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் சபாநாயகர் ரொம்ப கிளவரா இவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்திருந்தாரு. அந்த நோட்டீஸினோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஹைகோர்ட் வந்து இவங்களுக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, பார்க்கலாம் இதோட தொடர்ச்சி என்ன நடக்க போகுது அப்படின்னு. மூன்றாவதாக, திவிக கட்சியை சேர்ந்த 10 எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கியிருக்காங்களா? ஏன், என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 10 எம்எல்ஏக்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தங்களுடைய முதல்வர், அதாவது தங்கள் கட்சி தலைமை என்ன பண்ண போகுதுன்னா, மாவட்டங்களை வந்து பிரிக்க போறாங்க. அதாவது 2 சட்டசபைக்கு ஒரு மாவட்டம் என்ற அடிப்படையில பிரிக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த 10 எம்எல்ஏக்களும் போர்க்கொடி தூக்கிறாங்க. அதாவது நீங்க பிரிக்க கூடாது, ஆர்சிடிஸ் அப்படியே இருக்கணும், நீங்க வரவங்களெல்லாம் கட்சியில சேர்த்துக்கிறீங்க, வந்தவனே அவங்களுக்கு பதவி கொடுக்குறீங்க, நாங்கெல்லாம் வந்து தலைவர் வந்து நடிக்கும்போது ரசிகர் மன்றத்துல இருந்து நிறைய போஸ்டர் ஒட்டி நிறைய நற்பணிகள்லாம் செய்துட்டு வந்திருக்கோம், புதுசா வந்தவங்க இந்த கட்சியில சேர்ந்து சொகத்தை அனுபவிக்கலாம்னு பாக்குறாங்க, அதனால இது வந்து நடக்கக்கூடாது, இவங்களெல்லாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கட்சிக்கு நல்லது செய்யட்டும், நிறைய வந்து உதவிகள் செய்யட்டும், கட்சியை வளர்க்கறதுக்கு அங்கங்க பொதுக்கூட்டங்கள் போடட்டும், கட்சி செய்யற நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லட்டும், கட்சிக்காக முதல்ல கஷ்டப்படட்டும், நேரம் வந்தவனே உங்களுக்கு பதவிகளை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி போர்க்கொடி தூக்கிக்கிறாங்க. ஆனா இதோட பின்னணியில என்ன அப்படின்னா, அதிமுகவுல இருந்து இவங்க ஆள் எடுக்கிறாங்க இல்லையா, அடுத்தது டிஎம்கேலையும் எடுப்பாங்க அப்படின்னு பயத்தினாலதான் திராவிட கட்சிகள் இவங்க கிட்டையும் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 10 எம்எல்ஏக்கள் வந்து போர்க்கொடி தூக்கி ஒரு வேளை ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்சி கவுந்துருமே, அப்ப என்ன பண்றது? சோ இதுதான் இப்ப வந்து டிவிகே அரசாங்கத்துக்கு வந்து கடும் தலைவலியா உருவாயிருக்கு. சோ இது எப்படி போகுதுன்னா, நீங்க தான் ஆளை தூக்குவீங்களா, நாங்களுமே தூக்குவோண்டா அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்காங்க அப்படின்னு தோணுது. இது 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து பண்ணுதா, அப்படி இல்லை திமுக பண்ணுதா, அப்படி இல்லை அதிமுக பண்ணுதான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.